HRDCorp அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு ஆணையம் சோதனை. மனிதவள அமைச்சிலிருந்து முக்கிய ஆவணங்கள் சேகரிப்பு. பாசேர் புத்தேவில் உள்ள மாட்டு தொழுவத்தில் 1,82,000 ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் பெண் கைது. உளுத்திராம் தாக்குதலை தொடர்ந்து அனைத்து போலீஸ் நிலையங்களும் இரவு 10 மணிக்கு மேல் மூடப்படும். உள்துறை அமைச்சர் தகவல். 2027 ஆண்டுக்கு பின் புதிய கல்வி பாடத்திட்டம் அறிமுகம். கல்வித்துறை துணை அமைச்சர் தகவல். 10 பில்லியன் கடவுச்சொற்கள் பாதுகாப்பாக இல்லை, உடனடியாக மாற்றுமாறு அமெரிக்க சைபர் நிபுணர்கள் எச்சரிக்கை. HRDCorp மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் அலுவலகத்தில் இன்று காலை MACC மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அக்கழகத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கும் முறைகேடு, ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுத்து அந்த சோதனை நடத்தப்பட்டது. இன்று காலை மணி 11:30 வாக்கில் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 5 அதிகாரிகள் அந்த சோதனையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த சோதனையின் போது தேசிய கணக்காய்வாளர் அறிக்கையுடன் தொடர்புடைய ஆவணங்களை அவர்கள் கைப்பற்றியதாகவும் நம்பப்படுகிறது. முன்னதாக HRDCorp அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளப்படும் என கடந்த சனிக்கிழமை ஊழல் தடுப்பு ஆணையம் அறிவித்திருந்தது. இவ்வேளையில் HRDCorp கழகம் தொடர்பான ஆவணங்களை பெற கசுமா மனிதவள அமைச்சின் அலுவலகத்திற்கும் இன்று காலை மணி 11:20 வாக்கில் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரிகள் வருகை புரிந்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்னர் சாதாரண உடையில் காணப்பட்ட அவர்கள் அந்த அலுவலகத்திலிருந்து வெளியேறினர். எனினும் ஆவணங்களை பெறும் பணி இன்னும் நிறைவடையாததால் இன்று மாலை அவர்கள் மீண்டும் மனிதவள அமைச்சின் அலுவலகத்திற்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கணக்காய்வு அறிக்கையில் 21,058 முதலாளிகள் செலுத்த வேண்டிய 205.42 மில்லியன் ரிங்கிட் லெவி கட்டணத்தை வசூலிக்க HRDCorp தவறிவிட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு நடைமுறைகளை பின்பற்றாமல் நடந்து கொண்டதாகவும் அது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக இரவு 10 மணிக்கு மேல் நாடு முழுவதிலும் உள்ள போலீஸ் நிலையங்களின் நுழைவாயில்கள் மூடப்படும். கடந்த மே மாதம் ஜொஹூரில் உளுத்திரம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 போலீஸ்காரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இரவு 10 மணிக்கு மேல் போலீஸ் நிலையத்தின் நுழைவாயில்களை மூடும்படி போலீஸ் நிலையங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் மக்கள் புகார் செய்வதற்கும் மற்றும் சில வேளையில் போலீஸ் நிலையங்களும் தாக்குதல் இலக்கைக்கு உள்ளாகுவது குறித்தும் சீராக பார்க்க வேண்டியுள்ளதாக சைஃபுடின் கூறினார். உளுத்திராமில் நடந்துள்ள சம்பவம் ஒரு முன்னுதாரணமாகும். போலீசுடன் 2 நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகுதான் அந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தங்களது அனைத்து வட்டார தலைமையகங்களிலும் மற்றும் மிகப்பெரிய போலீஸ் நிலையங்களிலும் நிர்ணயிக்கப்பட்ட சீரான நடைமுறை விதிமுறைகளை மறு ஆய்வு செய்யும்படி போலீசிற்கு பணித்துள்ளதோடு ரோந்து நடவடிக்கைகளையும் அடிக்கடி மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சைஃபுடின் தெரிவித்தார்.
புதிய கல்வி மேம்பாட்டு திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 2027 ஆண்டுக்கு பிறகு இது அமல்படுத்தப்படும் என இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய கல்வி முறையின் தகுதியை மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இது இருப்பதாக கல்வித்துறை துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். தரம் மற்றும் திறன் அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்திட்டத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும். மாணவர்களிடையே கற்கும் நடவடிக்கையை இது அதிகமாக ஊக்குவிக்கும் என்பதோடு மேலும் அர்த்தமுடைய உண்மையான கற்றல் மற்றும் மதிப்பீட்டு அனுபவத்தையும் உறுதிப்படுத்தும் என மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது வங்காவோ இவ்வாறு கூறினார். 2013 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரைக்குமான மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டம் தனது 11 ஆண்டு கால அமலாக்கத்தில் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை தந்துள்ளது. தேசிய கல்வி முறை செயல் திட்டத்திற்கான நோக்கம் மற்றும் மேம்பாட்டிற்கான பணிக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக ஒங்காவோ கூறினார். பாசேர் புத்தே ஜெராங் ருக்குவில் காம்போங் லெம்பாவில் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் 182,000 ரிங்கெட் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நண்பகல் மணி 2:10 அளவில் 37 வயதுடைய அந்த பெண்ணை பாசேர் புத்தே மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் குற்றவியல் விசாரணை பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடமிருந்து ஹெராயின் கலவையை கொண்ட 400 கிராம் நீர் கொண்ட 80 போட்டல்கள் மற்றும் பல்வேறு போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பாசேர் புத்தே மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜைசுல் ரிசால் ஜக்காரியா தெரிவித்தார். அபாயகரமான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அந்த பெண் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 1 வாரம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. உடனடியாக தங்கள் கடவுச்சொற்களை மாற்றுமாறு பொதுமக்களுக்கு அமெரிக்க சைபர் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹேக்கர்கள் அல்லது சட்டவிரோத ஊடுருவல்களை மேற்கொள்ளும் தரப்பினர் பில்லியன் கணக்கான கடவுச்சொற்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதை அடுத்து அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ராக்யூ 2024 என அழைக்கப்படும் அந்த மிகப்பெரிய கசிவு ஜூலை 4ஆம் தேதி நிகழ்ந்தது. அது பழைய மற்றும் புதிய தரவு மீறல் நடவடிக்கைகளின் வாயிலாக சேகரிக்கப்பட்ட 10 பில்லியன் கடவுச்சொற்களை உள்ளடக்கியிருக்கிறது. அந்த கசிவை வெளிப்படுத்திய நிபுணர்கள் அதன் வாயிலாக ஆன்லைன் மற்றும் ஆன்லைன் சேவையில் இல்லாத இணைய கேமராக்கள், தொழில்துறை மென்பொருட்கள் உட்பட கடுமையான பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு அமைப்பையும் ஹேக்கர்கள் குறிவைத்து எளிதாக ஊடுருவ முடியும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் தரவு மீறல்கள், நிதி மோசடி, அடையாள திருட்டு போன்ற விபரீத அலைகளை தூண்டும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.